ஓம் சாந்தி. 16/1/2025 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நினைவுனுடைய சார்ட் வையுங்கள். எந்தளவுக்கு நினைவில் இருப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டு கொண்டே செல்லுமோ அந்தளவுக்கு பாவங்கள் அழிந்து கொண்டே செல்லும். கர்மாத்தித் நிலை அருகில் வந்து கொண்டே இருக்கும். சார்ட் சரியாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது எந்த 4 விஷயங்கள் மூலம் கண்டறியப்படுகின்றது. நம்முடைய சார்ட் சரியாக இருந்தால் ஆசாமி, நடத்தை, சேவை மற்றும் குஷி, இந்த 4 விஷயங்களை பார்த்து சார்ட் சரியாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது பாபா கூறுகின்றார். எந்த குழந்தைகள் மியூசியம் அல்லது கண்காட்சியில் சேவை செய்கிறார்களோ, யாருடைய நடத்தை அரசனுக்குரியதாக இருக்கின்றதோ, அளவற்ற குஷியில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய சார்ட் சரியாக இருக்கும். ஆத்மா சத்தோ பிரதானமாவதற்கு எத்தனை காலமாகும்? இதுவரை எவ்வளோ தூய்மையாக இருக்கின்றோம் என்று தன்னைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். குறைவாக நினைவு செய்தீர்கள் என்றால் குறைவாகத்தான் பாவங்கள் அழியும். நாம் எந்தளவுக்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகியுள்ளோம் என்பது சார்ட்டின் மூலம் தெரிகின்றதா? கர்மாத்தின் நிலை கடைசியில்தான் ஏற்படும் என்பது பாபா புரிய வைக்கின்றார். நினைவு செய்து செய்து பழக்கமாகிவிட்டால் பிறகு அதிக பாவங்கள் அழிய ஆரம்பித்துவிடும். பகவானுடைய மகா வாக்கியம் அவசியம் சத்தியமானதாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு சித்திரத்திற்கும் கீழேயும் சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதுமாறு கூறியுள்ளார். யாதவர் கௌரவர்கள் போன்றவர்களுக்கு விநாச காலத்தில் அன்பற்ற புத்தி என்று சிவ் பாபா கூறியுள்ளார். பாபா உங்களுக்கு என்ன புரிய வைக்கின்றாரோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். முழு நாளில் எத்தனை நேரம் நான் தந்தையை நினைவு செய்கின்றேன் என்று சார்ட் வையுங்கள். சேவாதாரி குழந்தைகள் பாபாவுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். இவர் நிறைய பேருக்கு நன்மை செய்கின்றார். இரவும் பகலும் அதிகமானவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருப்பதை பாபா பார்க்கின்றார். நிறைய பேருக்கு நன்மை செய்வது என்றால் தங்களுக்கே நன்மை செய்து கொள்கின்றார்கள். யாருக்கு நன்மை செய்யவில்லை என்றால் இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்கிறார். மனிதர்கள் முற்றிலும் கார் இருளில் இருக்கின்றார்கள். நீங்கள் இப்போது பிரகாசமான வெளிச்சத்தில் இருக்கின்றீர்கள். விக்காரத்தில் செல்வதை பாவம் என்று புரிந்து கொள்வதில்லை. ஆதலால் பாபா கலியுகத்தை பாவம் நிறைந்த உலகம் என்று புரிய வைக்கின்றார். மரணம் வாயை பிளந்து கொண்டு நிற்கின்றது. திடீரென்று ஹார்ட் அட்டாக் வருகின்றது, இறந்து விடுகின்றார்கள். ஆகவே தந்தை கூறுகின்றார், நன்றாக முயற்சி செய்யுங்கள். புதிய உலகம் சத்தியத்தின் அஸ்திவாரத்தை பாபா இல்லாமல் வேறு யாரும் போட முடியாது. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக்கொண்டே இருக்கின்றது. அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது என்று தந்தை கூறுகின்றார். ராஜ்யத்தில் அனைத்து விதமானவர்களும் வேண்டும். பிரஜைகளும் வெளியில் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அங்கோ மந்திரிகள் போன்றவர்களுக்கு அவசியமே இல்லை. பாபா புரிய வைக்கின்றார், அவர்களுக்கு இங்கே ஸ்ரீமத் கிடைக்கின்றது. அதன் மூலம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றார்கள். லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தில் அவர்கள் வேறு யாரிடமும் வழி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆதலால் மந்திரிகள் அங்கு தேவையில்லை. எப்பொழுது தூய்மையற்றவர்களாக ஆகின்றார்களோ அப்பொழுது ஒரு ராஜா ராணிக்கு ஒரு மந்திரி அவசியம் தேவையாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், எத்தனை மந்திரிகள் இருக்கின்றார்கள். இங்கே பஞ்சாயத்து ராஜ்யம் அல்லவா? ஒருவருடைய வழி மற்றவரோடு ஒத்துப்போவதில்லை. ஒருவரோடு நட்பு வையுங்கள், புரிய வையுங்கள், காரியத்தை செய்து விடுவார். பிறகு இன்னொருவர் வந்தார், அவருடைய சிந்தனைக்கு அது ஒத்துப்போகவில்லை என்றால் காரியத்தினை கெடுத்து விடுகின்றார்.
ஒவ்வொருவருடைய புத்தியும் இங்கு மற்றவருடைய புத்தியோடு ஒத்துப்போவது கிடையாது. தங்களுடைய சார்ட்டை பார்த்து எவ்வளோ புண்ணியம் சேர்த்திருக்கிறது, ஆத்மா எந்தளவுக்கு சத்தோ பிரதானமாக ஆகியுள்ளது என்று சோதனை செய்ய வேண்டும். நினைவில் இருந்து அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு சேவாதாரியாக ஆகி நிறைய பேருக்கு நன்மை செய்ய வேண்டும். பாபாவுக்கு பிரியமானவர்களாக ஆக வேண்டும். டீச்சராக ஆகி நிறைய பேருக்கு வழி சொல்ல வேண்டும். தனது ஃபரிஸ்தா சொரூபத்தின் மூலம் அனைவருக்கும் ஆஸ்திக்கான அதிகாரத்தை தருபவராக ஆக்கர்ஷன் மூரத்தாக ஆகுக. ஃபரிஸ்தா சொரூபத்தின் மிகவும் ஜொலிக்கும் ஆடை அணிந்து வெகு தொலைவில் உள்ள ஆத்மாக்களையும் தன்வசம் கவர்ந்து அனைவரது ஏழ்மையை நீக்கி ஆஸ்திக்கு அதிகாரியாக மாற்றிவிடுங்கள். இதற்காக ஞானமூர்த்தி, நினைவு மூர்த்தி, அனைத்து தெய்வீக குணமூர்த்தியாக ஆகி பறக்கும் கலையில் நிலைத்திருக்கும் பயிற்சியினை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். உங்களது பறக்கும் கலையே அனைவருக்கும் நடமாடும் ஃபரிஸ்தா மற்றும் தேவதா நிலை சாட்சாத்காரம் செய்விக்கும். இதுவே ஞான வள்ளல், வரம் வழங்கும் வள்ளலின் நிலையாகும். பிறரது மனோபாவங்களை புரிந்து கொண்டு எப்போதும் மன்மனாபவ நிலையில் நிலை பெறுங்கள். மனோ சக்தியின் நிலை கண்ணாடி சொல்லும் செயலும் ஞானி ஆத்மாக்களினும் அஞ்ஞானி ஆத்மாக்களாயினும் அவர்கள் தொடர்பில் வரும்போது சொல்லும் செயலும் நல்லதை மற்றும் நல் விருப்பங்கள் உடையதாக இருக்க வேண்டும். யாருடைய மனம் சுபமான சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ அவர்களுடைய சொல்லும் செயலும் இயல்பாகவே சுத்தமாக, சக்திசாலியாக, சுப பாவனை உடையதாகும். சக்தி வாய்ந்த மனம் என்பது நினைவின் சக்தி சிரேஷ்டமாக, சக்திசாலியாக, சகயோகியாக இருப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.